இருக்கும்போது நம்மளோட குரல் அசைவு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக மெருகேற்றும். அதுக்கப்புறம் மேல் தாய். இப்போது சில பேர் சில பாடல்களை நம்ம பார்த்துருப்போம். இன்னிசை இன்னிசை பாடி வரும் அந்த மாதிரி மேலே நோட்டெல்லாம் நம்ம வந்து டக்குன்னு வாய்ஸ் வந்து போகாது. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மேல் சாய் வரிசைகளை வந்து பாடுவாங்க. ஸோ மேல் சாயில் ஹையில் இன்னும் சரிக பதினியில் லாஸ்ட் வரேன்னது நீக்கு எடுத்து அந்த சாவை வந்து பாட வைக்கிறதுக்காண்டி அந்த ஸ்வரத்தையே டச் பண்ணுற மாதிரியான பிளேஸ்மெண்ட்டாக அந்த மேல் சாயில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழ்ஸ்தாய் வரிசை. கீழ்ஸ்தாய் வரிசையில் என்ன இருக்கும்? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம மேலே என்னெல்லாம் பாடினோமோ அதே ஆப்போசிட்டு கீழே உள்ள ஸ்வரங்களையும் பாடணும். கீழே உள்ள ஸ்வரங்கள்ங்கிறத நம்ம மைண்ட் செட்டுக்கு நம்ம சவுண்ட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ கீழே உள்ள சவுண்ட்ஸையும் வச்சுன்னு நம்ம பாடணும். அதுக்காக வேண்டி கீழ்ஸ்தாய் வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து அலங்காரம். அலங்காரங்கிறது இப்போ சர்லிவஸ் மாதிரி தான், ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். பட் இதில் வந்து என்னென்னா தாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் இந்த அலங்காரம். அலங்காரத்துலேயும் ஒவ்வொரு விதமான எல்லா விதமான தாளத்தையும் 7 தாளங்கள் இருக்குது. அந்த 7 தாளத்தையும் இன்புட் பண்ணி அதில் பாடக்கூடிய டெக்னிக்காக இதில் அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து கீதம். கீதம்னா அதுக்கு முன்னாடி தாட்டு வரிசைன்னு உண்டு, அதை விட்டுட்டேன். தாட்டு வரிசை அப்படிங்கிறது என்னென்னா ஸ்வரங்களை வந்து ஒரு ஸ்வரத்துலேருந்து அடுத்த ஸ்வரத்தை விட்டுட்டு அடுத்து தாவி பாடுறது. ஸ்வரங்களை தாவி பாடுறது தான். நம்ம தாட்டுனாலே தாண்டுன்னு அர்த்தம். ஸோ ஸ்வரங்களை வந்து தாண்டி பாடுறது தான் என்னது தாட்டு வரிசை. இப்போ எப்படி சொன்னால் இப்போ ச ரி க அப்படிங்கிறது வரிசைக்காக இருக்கு இல்லையா? இல்லை அடுத்து க ச க அப்படின்னு பாடுறது தான் தாட்டு ஸ்வரம். அதை ரீயை விட்டுட்டு பாடுறது தான் தாட்டு ஸ்வரம். ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்வரங்க ஒலிகளை வந்து நம்ம அதாவது சவுண்ட்ஸை வந்து கரெக்டாக அந்த வேற ஒரு சவுண்டு நம்ம கரெக்டாக பாடுறதுக்கு ஒரு டெக்னிக் வந்து தாட்டு ஸ்வரம். இது வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃப்ளூட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம பாடக்கூடியதாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று என்னது? கீதம். கீதத்துலேயே என்னென்னா முதல்ல எளிமையான கீதங்களாக இருக்கும். அந்த ராகம் பேஸ்ட்டு உங்களுக்கு என்ன முதல்ல எந்த ராகத்தில் ஆரம்பிக்கிறாங்களோ ஸோ அந்த ராகத்தில் தான் இது போகும். ஸோ உங்களுக்கு மறக்காமல் இடையில சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் மியூசிக் கிளாஸ் போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ராகத்தில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அதுக்கடுத்து கீதம். வர்ணம். வர்ணம்ங்கிறது வந்து என்னென்னா ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம அதை தாளத்துக்கு ஏற்றாலும் பாடுறதுக்கு ஏற்றாலும் ஈஸியாக இருக்கும். அதில் சாகித்யம் அது வரிகள்லாம் கம்மியாக இருக்கும். அது ராகம் பேசுகிற ஸ்வரங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். இதில் பல்லவி, அனுப்பல்லவி, முத்தாயஸ்வரம், சரணம், சிட்டைஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேட்டர்லாம் அமைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பாடுறது எதுக்கு அப்படின்னா நம்ம கற்பனை ஸ்வரங்கள் சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ பாடும்போது இதில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஒரு ராகம் பாடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எனது அபியாச கானத்துடைய பாடங்கள். ஸோ இது சபாகானம் போயிட்டால் சபாகானத்தில் இது டோட்டலி நம்ம இங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணோமோ அங்கே போய் அப்படியே ஃபுல்லாக பண்ணி கட்ட முடியாது. பட் இது எல்லாமே நம்மளுக்கு நாமே இப்போது ரன்னிங் ஓட போகிறோம்னா எப்படி நம்மளுக்கு நாமே ஒரு ட்ரெயினப் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த அபியாச கானங்கள். சபா கானத்தில் என்னென்னா இங்கே வர்ணத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம்னா இதை அதாவது நம்ம மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம்னா ஃபஸ்ட்டு வர்ணம் பாடுவாங்க. வர்ணம் பாடிட்டு அதுக்கப்புறம் கீர்த்தனைகள், அப்புறம் கிருதி பாடுவாங்க, அப்புறம் ஜாவளி, பதம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பாடிட்டு அப்புறம் துக்கடான்னு சொல்லி ஒரு டாபிக் வரும். துக்கடான்னா என்னென்னா பிற மொழி கீர்த்தனைகள் தான் இங்கே துக்கடா அப்படி சொல்லி அதை உருப்படிகளை துக்கடான்னு சொல்லி சொல்லுவாங்க. துக்கடாவில் என்னென்னா எங்கெங்கோ யாரோ பாடின பாடல்களை இங்கே பாடும்போது மக்கள் வந்து டயர்டாகாமல் அதாவது இந்த வர்ணங்கள்லாம் கேட்டு ரொம்ப டயர்டாகிடுவாங்க. என்னடா இது முடியவே மாட்டேக்கே, இந்த ரெட்டைக்கலை வர்ணம்லாம் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் போரிங்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி துக்கடா கடைசியில் பாடி மக்களை உற்சாகப்படுத்தி ஆடியன்ஸை நமக்கு ஈர்த்துக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த துக்கடாவை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்து துக்கடா வந்து நடைமுறையில் இருக்குது. இப்போம்லாம் கச்சேரி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் எல்லாமே மழுங்கிடுச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்ததுனால இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் பார்க்குறாங்கன்னு இல்லைன்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்படி யாராவது பார்க்குறீங்க இல்லை இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கமெண்டில் நாங்கள் சார் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இது மாதிரியான தகவல்களை நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே மியூசிக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, பாய்.